பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம மத்தியில் நமக்குள் நாம் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு சரவணன் வந்திருக்காங்க. வணக்கம். ப்ரோஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்து 800 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண ஒரு அசுர வளர்ச்சியில் வளர்ந்துட்டுருக்க தம்பி பரோஸ்கான் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். என்ன கேட்க போகிறோம்னா தம்பி பரோஸ்கான் தான் கேட்க போகிறோம். இப்போ அவர் ரீசெண்டாக வந்து நிறைய ஆர்டிஐ நிறைய மனு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில மனுக்கள் வந்து சிஎம் செல்லில் போட்டிருந்தார். அதை உங்கள் கிராம ஊராட்சியில் ஒரு சில விஷயங்களுக்காக பண்ணியிருந்தார். அந்த மனு மீது எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே சரியாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க ஜோர்னல் பிடிஓ மேலே வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற தம்பிகிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ப்ரோஸ், அந்த கம்ப்ளைண்ட் ஏன் நீங்கள் ரேஸ் பண்ணீங்க? இப்போ அந்த ஜோர்னல் பிடிஓ மேலே ஏன் நீங்கள் மேல் அலுவலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க? எப்படி அதை பண்ணீங்க? என்ன ரீசனுக்காண்டி அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சப்பா அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. விவரங்களை பகிருங்க. அவர் வந்து ஒரு அரசு அலுவலர் வந்து அவருக்குன்னு ஒரு பணி கொடுத்துருக்கு. ஜோனல் பிடிஓக்கு என்னன்னா பொது தகவல் அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு கூடுதல் பணியும் கொடுத்துருக்கு. அந்த பணிகளை அவங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இப்போ வந்து டிலே பண்ணி செஞ்சால் கூட பரவாயில்ல, அதுக்கு நம்ம 30 நாள்லேருந்து 45 நாள் கூட நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவரோட பணிகளையே அவர் செய்யலை. அப்படிங்கிறப்ப நான் திருப்பி மறுபடியும் அதே மாதிரி மனு கொடுத்துட்டு ஒரு 10 மனு கொடுக்குறேன்னா ஆர்டிஐ போட்டிருந்தீங்களோ? ஆமாம், ஆர்டிஐ போட்டிருந்தேன். ஏற்கனவே ஒரு குப்பையை அகற்ற சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கேன். பொது மனு பொது இடத்துல குப்பை இருக்குது, அந்த குப்பையை அகற்றுங்கன்னு சொல்லியிருந்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குப்பையை அகற்றிட்டோன்னு எனக்கு பதில் கொடுத்தாங்க. அது மாதிரி குப்பை இந்த இடத்துல கொட்டக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அந்த போர்டு வச்சுட்டோன்னு சொல்லி எனக்கு பொய்யான தகவல் பதில் கொடுத்துருந்தாங்க. அவருடைய அலுவலக பணிக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பணி செஞ்சுருக்காங்க. தவறான முறையில் அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு கலாய்வு பண்ணி நான் ஆவணங்கள் கேட்டபோது அவர் பொது தகவல் அலுவலர், அவர் தான் எனக்கு ஆவணங்கள் கொடுக்கணும். அவர் என்னன்னா நீங்கள் வந்து ஊராட்சி கிளர்க்கு கிட்ட வாங்கிக்கோங்க, அதில் வந்து சட்டத்திலே வழி இல்லை. அதுக்கு ஊராட்சி கிளர்க்கு கிட்ட நம்ம போய் அவர் உதவி பொது தகவல் அலுவலர் தானே? பொது தகவல் அலுவலர் தான் ஆவணங்களை வாங்கி கொடுக்கறது தானே அவங்க வேலை. ஆமாம், நம்ம போய் உதவி அது எப்படின்னா இவர் பிஐஓ, ஏபிஐ வந்து கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய கிளர்க்கு. அந்த பிஐஓ கிளர்க்கை உதவி கோரலாம். பிரிவு 5 சொல்லப்பட்டு உதவி கோரலாம். அப்படி உதவி கோரும்போது அவர் தான் அவர்கிட்ட வந்து என்னென்ன தகவல் எடுத்து கொடுத்துடணும். பிஐஓ தான் நமக்கு தரணும். அப்போ சரியான ஒரு அதே மாதிரி நம்ம வந்து கடிதம் வந்து உதவி பொதுத்தலைவர்களுக்கு வைக்கவே கூடாது. நமக்கு அந்த இடத்துல சட்டத்தில் நமக்கு இல்லை. நம்ம வந்து கலாய்வு பண்ணுறோம் அப்படின்னா நான் கலாய்வு பண்ணிட்டோன்னு உங்கள் பிஐஓக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்களை நான் பிஐஓ கூட வாங்கிக்கிறேன். இவர் தான் அங்கே அனுப்பணும். அதாவது உதவி பொதுத்தலைவர் நம்ம தான் அங்கே வாங்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து போனது மேல்முறையீட்டில். எனக்கு வந்து முதல் தேதி வந்து ஒரு அரசாங்க விடுமுறைனால வந்து எனக்கு கலாய்வு பண்ணி சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. அப்போ வந்து அரசாங்க விடுமுறை நாள் அன்றைக்கி நான் போயிட்டேன். அங்கே அரசாங்க விடுமுறை, என்னால் வந்து அந்த கலாய்வு பண்ண முடியல. அப்போ நான் வந்து மேல்முறையீட்டு அலுவலர், அதாவது பிடிஓக்கு நான் வந்து மனு செய்கிறேன். என்ன செய்கிறேன்னா 19(1) கீழே நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அரசாங்க விடுமுறை எனக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு மாற்று தேதி கொடுங்க. அதாவது 19(1) கீழே நான் மேல்முறையீடு மனு செஞ்சுருக்கேன். ஆர்டிஐ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் 19(1) கீழே மேல்முறையீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆவணங்களை அந்த அலுவலர் இலவசமாக கொடுக்கணும். இலவசங்கிறத கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். இலவசங்கிறது அந்த தப்பான வார்த்தை. அது வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்துக்கூடிய சலுகை. அப்போ வந்து என்னன்னா கட்டணம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தான் நான் வந்து கலாயை முடித்தேன். பொது அலுவலருக்கு மனு வச்சு இந்த மாதிரி நான் வந்து கலாயை முடிச்சுட்டேன், எனக்கு இந்த ஆவணங்கள் வேணும், இந்த 19(1) கீழே வந்து மேல்முறையீடு செஞ்சதுனால எனக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குங்க அப்படின்னு சொல்லி மனு செஞ்சுருந்தேன். அவர் அதுக்கு பதில் என்ன கொடுத்துருந்தாருன்னா ஊராட்சி செயலாளர்கிட்ட நீங்கள் போய் ஒரு பேப்பருக்கு 3 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஆவணங்களை வாங்கிக்கோங்க. அவர் செஞ்ச தப்புகள் என்ன அப்படின்னா ஊராட்சி அலுவலர்கிட்ட வாங்கிக்க சொல்லக்கூடாது. மேல்முறையீடு செஞ்சதில் அவர் வந்து எனக்கு வந்து பணம் கட்ட சொல்லக்கூடாது. பணம் கட்டனா 2 ரூபா பக்கத்துக்கு ஓகே, பட் 3 ரூபாங்கிறது வந்து 3 ரூபாங்கிறது முரணா. அது 2, 5 இருக்கு, ஆனால் 3 அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து மேல்முறையீட்டில் போயிருக்கேன். அதாவது பொது தகவல் அலுவலர்கிட்ட போயிட்டு நேரடியாக முதல் அறிக்கையிலே வந்துட்டு கொடுக்கும்போது கேட்கும்போது 3 ரூபா 2 ரூபாய்ங்கிறது ஓகே. ஆனால் மேல்முறையீடு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் வந்து கட்டணம் மேல்முறையீடு செஞ்சுட்டாங்கல்ல, அவங்க தகவலை மறுத்து இருந்தால் நியாயமான நம்ம மேல்முறை செஞ்சுருந்தா, இப்போ நியாயமாக மேல்முறை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அரசு அலுவலக லீவ் அன்னைக்கு அவங்க கலாய் கொடுத்துருக்காங்க. அப்போ அது சரியான தவறான ஒரு தகவல். அதுக்கான பொறுப்பு அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க தான் எடுத்தாங்க. அதே மாதிரி நான் கொடுத்த மனுக்களுக்கு எல்லாமே எனக்கு வந்து அந்த கடித எண் போட்டு அனுப்பணும். நான் 2025 2ஆம் மாதம் கொடுத்த முதல் மனு,
அதுக்கு எனக்கு வந்து கடித எண் என்ன போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 2024 போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடித எண் என்னன்னா 2023 போட்டிருந்தாங்க. கடித எண் கூட அவங்க கவனம் இல்லைன்னா என்னன்னா சும்மா ஏனோ தானே பண்றதுதான் இருக்கிறத ஒரே ஃபார்மேட்ல அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு எடிட் பண்ணி போடுறது, இதை கவனிக்கிறது இல்ல. கையெழுத்து போடுறவரும் கவனிக்கல. கையெழுத்து போடல அவர் டேட் என்ன போட்டு கொடுத்துருக்காரு, டேட் அவர் கரெக்டா போட்டிருக்காரு. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா நாக்கா எண்ணில் தானே நம்ம கேட்க முடியும். ஆமா, நம்ம வந்துட்டு எந்த இதுபடி கொடுத்துருக்காங்கிறத நம்ம அதை சுட்டி காட்டி தான் நம்ம அடுத்த தகவலை வாங்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாரு. அதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னா ஒரு குப்பையை அகற்றாம குப்பையை அகற்றணும்னு சொல்லியும் ஒரு பதில் கொடுத்தாரு. இதெல்லாம் செய்யும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த அலுவலர்கள் இப்படியே, அதாவது நம்ம ஒரு வேலை சொன்னால் சட்டப்படி அரசாங்க ஆணைப்படி நம்ம ஒரு வேலை சொல்லும்போது அவங்களோட பணியை செய்யாமல் வேற ஒரு மாதிரி அவங்க வந்து தட்டி கழிச்சுட்டே போகிறாங்க. இதுக்கு என்ன தான் வழின்னு நான் வந்து தேடி பார்க்கும்போது நிறையா புத்தகங்களை ரெஃபர் பண்ணும்போது அது என்னென்னா, அவங்க அரசாங்க அலுவலர்கள் பணி செய்யலை, அவங்க பணியை தவறாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம். அந்த கோரிக்கைக்கு அவங்க அவங்களோட மேல் அலுவலர் வந்து எப்படின்னா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து 1976 தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை போட்டிருக்காங்க. அந்த விதிப்படி நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். சரி சரி, ஓகே ஓகே. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 17A 17Bன்னு 2 பிரிவுகளை சொல்லுது. ஒன்று வந்து என்னன்னா குற்றம், இன்னொன்று என்னன்னா கடுமையான குற்றம். இந்த 2 குற்றத்தையும் அவங்க எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒரே குற்றமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆவணத்தையோ ஒரு நகலையோ கேட்குறாரு. அந்த ஆவணம் நகல் வந்து அந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அது தீர்ப்பாக போகுது, அதுக்கு மிக முக்கியமான ஆவணம் அது. அப்படிங்கிறப்போ அந்த ஆவணத்தை அவங்க கொடுக்கலன்னா அது கடும் குற்றத்தில் வரும். இதே அந்த ஆவணத்தை கேட்குறாங்க, அதே அவர் செய்த தவறுனா ஒரே தவறு, ஆவணம் கேட்குறாங்க கொடுக்கல, அதுக்கும் ஆவணம் கேட்குறாங்க கொடுக்கல, ஆனால் இதில் வந்து பாதிப்பு கம்மி, அதில் வந்து பாதிப்பு அதிகங்கிறப்ப பாதிப்பை வச்சு தான் இவங்க வந்து அது கடும் குற்றம் சாதாரண குற்றம். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 17A ஒருத்தர் வந்து அலுவலகத்துக்கு லீவ் போடுறாரு, சொல்லாமல் லீவ் போடுறாரு, அலுவலகத்துக்கு அடிக்கடி லீவ் போடுறாரு, ஒரு வேலையை சரியாக செய்ய மாட்டாரு அப்படின்னா அவங்க அலுவலரே என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவர் வந்து வேலை செய்ய மாட்டாரு, இவர் மேலே விசாரணை அலுவலர்கள் உயரதிகாரியை வந்துட்டு மதிக்காம அவர் இஷ்டத்துக்கு நடந்து, அதான் உயர் மதிக்காத மீன்ஸ் இவரோட பணியை அவர் செய்யல அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம ஒரு வேலை சொல்றோம், நம்ம ஒரு சாதாரண மக்கள் ஒரு வேலை சொல்லும் போது அவங்க அதை செய்யலை அப்படின்னா அதுக்கும் நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுல வந்து 2 பக்கமே இருக்குது. அதிகாரிகள் வந்து அவர் வேலை செய்தாலும் அவர் கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க இது பண்ணலாம், பொதுமக்களும் என்னுடைய பணியை சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் இந்த சட்டத்தை கையாளு. அதே மாதிரி ஒரு பணி செய்ய சொல்லி இப்போ இந்த மாதிரி தவறான தகவல் பொய்யான தகவல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு வந்து இவர் வந்து பதவியை வந்து பயன்படுத்தி ஒரு மாதிரி தவறு பண்ணுறாரு, அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்கலாம். இது இந்த 2க்குமே ஒரு சிமிலர் ப்ராசஸ் தான், ஒரே மாதிரி ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். 17A ஒரு சிறிய குற்றம் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா அலுவலரை நியமிப்பாங்க. என்ன அலுவலர் நியமிப்பாங்க அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்னு சொல்லி அவங்கள நியமிப்பாங்க. 17Aல ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்னு சொல்லி ஒருத்தவங்க நியமிச்சு அவங்க வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் இருக்கார்ல அவர்கிட்ட விளக்கம் கேட்பார். நீங்க இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றம் வந்திருக்கு, இந்த குற்றம் வந்து நீங்க குற்றம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. இவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை வச்சு அவர் நடவடிக்கை எடுப்பார். சரி, இப்ப அவர் விளக்கம் கேட்டிருக்காங்க, ஆனா வந்துட்டு அவர் விளக்கம் கொடுக்கல. அதான் அதுக்கு ஒரு என்னன்னா அந்த 1976 தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு அந்த விதிப்படி என்னன்னா, ஒரு மெமோ கொடுக்குறாங்க, ஒரு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் கொடுக்குறாங்கன்னா 15 நாள் அவர் விளக்கம் கொடுக்கணும். மேற்கொண்டு கால அவகாசம் கிடையாது, அந்த சட்டத்தில் கால அவகாசம் கிடையாது. ஆனால் இந்த கேஸெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அது வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டில் வாதம் நடக்குது. அப்போ கோர்ட் என்ன செய்யுதுன்னா, ஓகே தவறு பண்ணியிருக்காரு, பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு காலம் கொடுத்துருக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறனால இங்கே அரசு அலுவலகங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெமோ கொடுக்குறாங்க 15 நாள், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நினைவூட்டல் கடிதம் கொடுக்குறாங்க. அந்த நினைவூட்டல் கடிதம் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கடிதம் கொடுத்தோம், நீங்கள் வந்து பதில் கொடுக்கல, இன்னொரு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 15 நாள் நினைவூட்டல் கடிதம் இப்போ தான் அதான் ப்ராசஸில் இருக்குது, அதுதான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு போய் தப்பிச்சிடறாங்கல்ல, எப்படி முன்கூட்டியே அதை வந்துட்டு இந்த விசாரணை நடத்தி இந்த தண்டனை கொடுத்து இது எல்லாமே அங்கே போகும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால ஒரு மாதம் கூடுதலாக கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்டனை விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் விளக்கம் கொடுக்குறாரு, இந்த விளக்கம் வந்து சரியான விளக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தப்பிச்சுக்கிடுவார். சரியான விளக்கம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த குடிமை பணி வந்து ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகள் 8 படி அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்படும். அதே மாதிரி 17B
அதாவது கடும் குற்றம்னா அவர் பண்ண குற்றத்தினால விளைவு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இப்போ வருவாய்த்துறை இருக்குது, வருவாய்த்துறை மேலே ஒருத்தர் பட்டா வந்து மேல்முறையீடு இது பண்ணியிருக்காரு, தவறான கோப்புகளை வச்சு நீங்கள் பட்டா மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த இடத்துல பட்டா கிளர்க்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் சொல்லியிருப்பாங்க, இந்த கேஸை நீ தான் பார்க்கணும், நீ தான் இதை பண்ணியிருக்க, நீ தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னா அவர் லீவ் போட்டு போயிடுறாரு. 15 நாள் 20 நாள் லீவ் போட்டு போயிடறாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அது ஒரு கெட்ட பேர். அப்போது அந்த தாசில்தார் அங்கே இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தார் மேலே அவங்க வந்து கேஸ்லேருந்து தீர்ப்பு வரும்போது இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழ்நிலையில் லீவ் எடுத்துட்டாரு, முக்கியமான ஒரு ஆவணத்தை வந்து தொலைச்சிட்டாரு, ஒரு ரகசியமாக வைக்க வேண்டிய ஆவணத்தை ஒரு விஷயத்தை வந்து இவர் வெளிப்படுத்திட்டாரு, இதனால இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து கடும் குற்றத்தில் வரும். கடும் குற்றம். அந்த குற்றத்தினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இவர் ஒரு பணி செய்யலை அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்குறது 17A. ஒரு பெரிய குற்றம் செய்யும்போது அது 17B வருது. அந்த 17B என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியை ஃபர்ஸ்ட் நியமிக்கிறாங்கல்ல, ஒரு மேல உள்ள அதிகாரி, ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி. அந்த அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு குற்றம், ஒரு கிளர்க் இருக்காரு அப்படின்னா ஒரு பிடிஓவோ ஒரு டெப்டி பிடிஓவையோ என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணை அதிகாரியாக நியமிப்பார். அதுதான் ப்ராசஸ். இந்த விசாரணை அதிகாரி 60 நாட்களுக்குள்ள அவங்கள விசாரணை நடத்தணும். அது விசாரணை நடத்துறதுக்கு உரிய மெமோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்னை வந்து விசாரணை அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க, உங்கள் மேலே கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் விசாரணை நடத்த போகிறேன். அப்போ அந்த விசாரணை நடத்துறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட சாட்சிகள் இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் குற்றம் பண்ணலன்னு சொல்லி உங்ககிட்ட ஆவணங்கள் இருந்தாலோ அதை வந்து எடுத்துக்கிட்டு என்னை வந்து இந்த இடத்துல சந்திங்க, ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் சொல்லி இந்த இடத்துல சந்திங்க, இந்த நாளில் சந்திங்க. அவரால் வர முடிஞ்சால் வருவார், இல்லைன்னா வேறு டேட்டு கேட்பார், இல்லைன்னா கூட தன்னோட விளக்கத்தை ஒரு பதிவஞ்சலில் வச்சு கூட அந்த அலுவலகம் அனுப்புவார். அந்த விசாரணை அது வந்து இவருக்கு விசாரணை அதிகாரி எதுக்குன்னா, இவருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் எல்லாமே சாதகம். குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த விசாரணை அதிகாரியுடைய பணி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் மேலே ஒரு 10 குற்றம் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 10 குற்றம் ஒரு ஆள் மேலே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 10 குற்றத்தையும் அந்த விசாரணை அதிகாரி எழுதணும். இந்த 10 குற்றத்திற்கான அவருடைய அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய விளக்கத்தையும் எழுதணும். அதே மாதிரி இந்த விசாரணை அதிகாரியோட முடிவுரை என்ன, இவர் என்ன இதுக்கு வந்து அவர் நினைக்கிறாரு, அவர் வந்து எப்படின்னா இது வந்து பகுதி ஒரு குற்றம் மாதிரி இருக்கு, பாதி குற்றமா இருக்கு, பகுதி நிரூபிக்கப்பட்டது, அப்படிலாம் பதில் கொடுக்க முடியாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டது, குற்றம் நிரூபிக்கப்பட்டது, ஆமா இல்ல அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஏன்னா சில பேர் காப்பாத்துறதுக்காக பாதி குற்றம், இதனாலதான் இவர் செஞ்சாரு அப்படின்னு இவங்க வந்து சில விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இது வந்து விசாரணை அதிகாரின்னா மேல்முறையீட்டு அந்த வந்து ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியோட வேலைப்பளுவை குறைக்கிறதுக்காக இவங்க நிரூபிச்சிருக்காங்க. இந்த விசாரணை அறிக்கை அவர் ஏற்றுக்கிறலாம் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி, இல்லை இதை தூக்கி போட்டுட்டு திருப்பி இப்போ விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம், என்ன வேணாலும் அவர் கையில் இருக்கு. இப்போ 17B கீழே வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு 9 தண்டனைகள், விதி 8 கீழே ஒரு 9 தண்டனைகளை சொல்கிறாங்க. என்னென்ன தண்டனைகள்னா, முதல் தண்டனை வந்து சும்மா கண்டனம் தெரிவிக்கலாம், நீங்கள் பண்ணது தப்பு, இனிமேல் பண்ணாதீங்கன்னு ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம். இல்லைனா சேலரியை பிடித்தம் பண்ணலாம், இல்லைனா ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு பாதி சேலரி தான் அப்படின்னு சொல்லலாம், பாதி சம்பளம் தான். இல்லைனா உங்களுடைய மூதுரிமைனா இப்போ வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க, சீனியாரிட்டியை குறைச்சிருவாங்க. ஸ்டேஜ் 4ல் இருக்கா, ஸ்டேஜ் 5ல் இருக்காருன்னா அவரை ஸ்டேஜ் 4க்கு 3க்கு கொண்டு வந்துருவாங்க, மறுபடியும் கீழே 0 கொண்டு வந்துருவாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி சம்பளம் வந்து அகவிலைப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கிரேடு 4th கிரேடில் வாங்குறாரு, 5th கிரேடில் வாங்குறாரு, அந்த சம்பளத்தை வந்து குறைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா வாலண்டியராக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிருங்க, உங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணலாம், இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து வேலைக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணலாம். இது மாதிரி நடவடிக்கைகள்லாம் அவங்க வந்து அந்த 17B, அதாவது கடும் குற்றம், அந்த விளைவு பெருசாக இருக்குது, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கலாம், அந்த குற்றத்தை பொறுத்து இதுதான். ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கிற அந்த மனு மீது ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்போ வந்து நான் வந்து பொதுமக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்கள் சட்டம்லாம் ஓகே தான், நீங்கள் சொல்கிற விதிகள்லாம் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட், நாங்கள் வந்து புரிந்து கொள்கிறோம், இதை யாராவது எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா? அந்த சக்ஸஸ் ஸ்டோரி வந்து இப்போ தம்பி வந்துட்டு இப்போ வீடியோ மேலே வந்துட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சட்டம் அதை சொல்லும்போது தான் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க. அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக உங்களுடைய அந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? இப்போ நான் என்னன்னா, இப்போ வந்து சிஎம் செல் அதில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எங்கே யார்கிட்ட கொடுத்துருக்கேன்னா கலெக்டர். ஏன்னா அந்த பிடிஓ டெப்டி பிடிஓ இவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரி வந்து கலெக்டர் தான், அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தான் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியாக செயல்படுவார். அவர் நம்ம இப்போ இந்த சட்டத்தில் சொன்னபடி
17B நம்ம சொல்கிறோம்ல விசாரணை அதிகாரி ஒருத்தர் நியமிப்பாருன்னு, அவருக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பிடிஓவை நியமிச்சிருக்காங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டு நாங்கள் பிடிஓக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விசாரணை அதிகாரியாக பிடிஓ விசாரிச்சு நான் வந்து சாட்சிகளோட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இந்தந்த ஆவணங்கள்ல எனக்கு இந்த தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க, சட்டத்தையும் மதிக்கலை, இவங்களுக்கு சட்டமே தெரியலை அப்படின்னு சொல்லி நான் குற்றம் சாட்டியிருக்கேன். இந்த ஆவணத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பிடிஓ விளக்கம் கொடுப்பாங்களே, டெப்டி பிடிஓ, அதையும் பார்ப்பாங்க. அந்த அறிக்கையை வாங்கி இவங்க கலெக்டருக்கு அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில் கலெக்டர் வந்து தண்டனை கொடுப்பாரு. அந்த தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நம்புறேன். அப்படி தண்டனை கொடுத்துட்டாரு, அது அதிகபட்சம் தண்டனையாக இருந்துச்சுன்னா அந்த அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மேல்முறையீடு பண்ணுவார். இல்லை அந்த தண்டனை வந்து சரியா இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் மேல்முறையீடு பண்ணுவேன். ஏன்னா நான் எப்படி மேல்முறையீடு பண்ணேன்னா, விசாரணை செய்த அதிகாரி அவர் தவறு பண்ணியிருந்தாருன்னா அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. இல்ல கலெக்டர் வந்து இந்த தண்டனை ஒழுங்கா விசாரிக்கல, ஒழுங்கான தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னா கலெக்டர் மேல அவரோட பணியை அவர் செய்யல, ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியா இந்த கலெக்டர் வந்து இந்த பணியை ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி நான் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் பண்ணணும். இது அருமையான ஒரு ஸ்டெப்பு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து 3 மாத காலத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிக்கணுங்கிறது நான் அந்த விதியிலையும் படிச்சிருக்கேன். அப்படி 3 மாதத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம செய்யலான்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, அவங்களுக்கு ஒரு சட்ட அறிவிப்பு நம்ம கொடுக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த ஒழுங்குமுறையெல்லாம் நீங்கள் மீறி இருக்கீங்க, கீழ்மட்ட அலுவலர்லேருந்து நாங்கள் புகார் கொடுத்த அந்த 3 அலுவலர்களுமே நீங்கள் வந்து சரியாக அவங்களுடைய கடமையை செய்யலை. ஆகவே எங்களுக்கான தேவைகளை, எங்களுக்கான சொல்யூஷனை வந்து நாங்கள் நீதிமன்றம் போய் நாங்கள் பெற்றுக்கலாம் இருக்கோங்கிற ஒரு கடைசி ஒரு இன்டிமேஷன் வந்து நம்ம தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு தான். இதில் வந்து நம்ம பேசியிருக்கிறது என்னென்னா, இந்த தமிழ்நாடு அரசு குடிமைப்பணி விதி 176 வந்ததை பற்றி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். இது 1950 காலகட்டங்களில் இதை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணாங்க. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பேசலை, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பேசணும். அது என்னென்னா, ஒரு அரசு அலுவலர்கள் வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அதாவது அரசு பணியாளர் நன்னடத்தை விதிகள் சொல்லி ஒன்று இருக்குது. 1973 அது போடப்பட்டது. அதில் ஒரு அரசு அலுவலர் எப்படியெல்லாம் இருக்கணும், மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர் எப்படிலாம் நடக்கணுங்கிற விதி இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பேசணும். இந்த பிடிஎஃப், அதாவது நீங்கள் இந்த பேசுகிறீங்களா குடிமைப்பணி விதிகள், அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் இணைக்கலாம். அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பரோஸ் கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ பரோஸ் வந்து நம்ம பேட்டி எடுத்தோம், அவர் என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இந்த 17P இல்லையா, இதை யாராவது உங்கள் டீமில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, அது யார் பண்ணீங்க அப்படின்னு. நம்ம டீமில் ஆர்டிஐ காசிமாயன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இருக்கக்கூடியவர். அவரை ஒரு மருத்துவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு யாருன்னே தெரியாத மாதிரி ஃபோன் பண்ணி அவரை வந்து கெட்ட வார்த்தையில் மிரட்டுறாரு, பேசுகிறார். பேசும்போது யாருன்னு கேட்கும்போது தைரியமாகவே அவர் பேசுகிறார். நான் தான்டா, உன்னால் என்னடா செய்ய முடியும் அப்படின்னு பேசுகிறாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படிங்களா சார், ஓகே அப்படின்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஆக்ஷன் இருக்கு பாருங்க, காசி எடுத்தாங்க. கடைசியில் அந்த டாக்டரு, மகாபிரபு என்னை விட்டுருங்க, தெரியாமல் உங்கள்கிட்ட பேசிட்டேன். அந்த 2 ஆடியோவும் நான் பர்சனலாக கேட்டேன். அவர் மிரட்டின ஆடியோவும் கேட்டேன், அவர் காசிமாயன் காலில் விழுந்து கதர்ன ஆடியோவையும் நான் கேட்டேன். இந்த லெவலுக்கு ஒரு இந்திய சாதாரண ஒரு குடிமகன் சட்டம் தெரிஞ்சால் எடுத்துகிட்டு போக முடியும். கடைசியில் அவருக்கு 17P போட வச்சாரு, நம்ம காசி போட வச்சு பணி நீக்கம் பண்ண வச்சார். இதை யாராவது சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க கேட்டால் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம்ல. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இந்த ரூலை தெரிஞ்சுட்டு நம்ம பரோஸ் சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த நகர்வுக்கு போனீங்கன்னா நிச்சயம் உங்கள் ஏரியாவில் ஒரு முத்திரையை உங்களால் பதிச்சிட முடியும். முறையான ஆதாரங்கள், ஆவணங்களை நேர்மையாக இருக்கணும். இப்போ பரோஸ் சொன்னார், நான் ஆர்டிஐ போட்டேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு எனக்கு வந்து ஆய்வுக்கு வாங்கிட்டாங்க. அதுவே எவ்வளோ பெரிய இல்லீகல். அப்போ ஒரு நிதானம் இல்லை, செய்யாத ஒன்று செஞ்சோம்னு வேற சொல்லியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அதுதான் நேர்மை. நீங்கள் அரசு அலுவலர் மேலே காழ்ப்புணர்ச்சி எடுத்துக்கிட்டு பழிவாங்கும் படத்துக்காக இதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 311 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தவங்க நினைச்சவங்க மேலதிகாரி வந்து பணி நீக்கம் பண்ண முடியாது, வேலை விட்டு போகும். தனியார் துறைக்கு நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, தனியார்ல வேலை பார்க்குறவங்க வந்து மேனேஜர் நினைச்சா வேலையை விட்டு தூக்கிடலாம், வரலாம் போனா போலாம், அது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கோங்க, நாங்க எப்போ வேணாலும் போவோம். நீங்க தான் நினைச்ச வேலையை விட்டு போக முடியாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லணும், இல்லை 3 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர் போடணும். அதாவது தனியார் துறையில. அரசு துறையில எப்படி அப்படின்னா, மேலதிகாரி உங்களுக்கு போக முடியாது. அது 111A அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் 113B என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரி உரிய விசாரணை நடத்தி ஆதாரங்களின் அடிப்படையில், விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்.
ஆனா அததான் இந்த அரசு அதிகாரிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. தவறான அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தும். மக்களோட மேம்பட சொல்ல போனா எத்தனை எவிடன்ஸ் அவங்களுக்கு வேணும், எத்தனை எவிடன்ஸ் அவங்களுக்கு வேணும், அளப்படுத்தப்பட்ட எத்தனை எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் கேட்பாங்க. ஊக்கம் இல்லாம அரசு அலுவலர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான இன்னைக்கு வந்து 75க்கு மேல குற்றம் சாட்டுறோம். கண்டிப்பா இந்த சட்டத்தை வந்து எல்லாருமே கையில் எடுத்துட்டா அதுக்குதான் இந்த மாதிரி வீடியோக்களை உங்களால நிறுத்திக்கிறாங்க. இன்னும் இன்னொரு இளைஞர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்லோ இல்ல ஒரு பொதுத்தளம் பேஸ்புக்கோ இல்ல நீங்க வந்து அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொது வலைதளங்களோ அங்க ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பண்ணுங்க. நிச்சயம் நம்ம மாதிரி சீக்கிரம் விழிப்புணர்வு அடையும் அப்படின்னு ஒரு கான்பிடண்டா இப்படிப்பட்ட இளைஞர்களும் கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அதனால வாழ்த்துக்கள் பிரசான உங்களுடைய பேட்டி ரொம்ப அருமையா இருந்தது. மகிழ்ச்சி. மீண்டும் நல்ல தகவலோடு வேற வீடியோ சந்திக்கலாம். நன்றி. மகிழ்ச்சி.